கண்டிப்பா தமிழகம் போதையில எந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் எதிர்நோக்கிட்டு இருக்குன்னு தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் பசங்கள்ல இருந்து 16 வயசுல இருந்து இந்த போதை கலாச்சாரம் அதிகமா போயிட்டே இருக்கு. முதலமைச்சர் டிஜிபியை போட்டோன்னு சொல்றாங்க, டெப்டி கமிஷனரை போட்டோங்கிறாங்க, எல்லாரும் போட்டாங்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இதே பிரச்சனை இது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஒரு பெரிய ஆலோசனை நடத்திருப்பாரு. அது ஒரு போட்டோ ஷூட் மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டோ ஷூட்லாம் நிப்பாட்டிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டமும் முக்கியமா பள்ளி கல்வித்துறையில இருந்தே இந்த பிரச்சனைகள் அதிகமா இருந்துட்டே இருக்கு. அந்த போதை பழக்கம் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளம்ல ஒரு கொலையை கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப 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 ஒரு கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்குன்னு புரியுது. ஸ்போர்ட்ஸை அதிகமா பள்ளி கல்வித்துறை கொண்டு வரணும். வெறும் சும்மா இனாகிரேஷனோட முடிக்க கூடாது. பிரேசில்ல இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள் இருந்துச்சு. இதே மாதிரி கலாச்சாரம் இருக்கும்போது பிரேசில் ஒரு ஸ்போர்ட்ஸை பள்ளி கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய அளவுல ஸ்போர்ட்ஸ் கொண்டு ஃபுட்பால் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இங்க விளையாட்டுத்துறை ஒரு ஜஸ்ட் ஒரு இனாகிரேஷன் லெவல்ல தான் இருக்கே தவிர ஒரு டீப்பா வில்லேஜ் லெவல்ல போல. கண்டிப்பா 16 வயசுல இருந்தே மாணவர்களுக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் அதிகமா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுடைய ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு ஒருநிலைப்படுத்தணுங்கிறது முக்கியமான விஷயம். முக்கியமா இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குடைய விற்கக்கூடியவங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்ல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. காவல்துறை இது வரைக்கும் யாருமே கைது செய்யாம யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கள மட்டுமே கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விக்கிறவங்க யாரு? அப்ப இதை வித்துட்டு யாரு? ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாதா? ஒரு எம்எல்ஏக்கு தெரியாதா? ஒரு எம்பிக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல ஒரு சாதாரண திமுக இருக்க எம்எல்ஏக்கு ஒரு தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்பனா ட்ரக்ஸ் எங்க விக்கிட்டு இருக்காங்க? ஸ்கூல் பக்கத்துல விக்கிறாங்களா இல்ல காலேஜ் பக்கத்துல விக்கிறாங்களா இல்ல தெருக்கு தெரு விக்கிறாங்களாங்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? அப்ப எந்த அளவுக்கு பஞ்சாபோட மோசமா தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. ஒன்னு மது இல்லன்னா போதை. 60,000 கோடி நோக்கி மது போதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ரொம்ப இது வலியும் மீறிய ஒரு செயலா இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும். கண்டிப்பா நம்மளுடைய இளைஞர்கள் ஒரு சேர எல்லாரும் அரசியல் படுத்தணும். ஓட் பேங்காக பாக்குறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் இல்ல, இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல இன்சிடென்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்களுடைய பாதுகாப்பு இதுலதான் இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் முக்கியம் இல்ல, அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் போதை சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. ட்ரக்ஸ் எத்தனை லட்சம் கோடி சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளதான் பெண்ணுடைய பாதுகாப்பு. நாளைக்கு இதே மாதிரி ட்ரக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு ரேப்புகள் அதிகமா நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தமிழ்நாடு காவல்துறையில முதலமைச்சரே டைரக்டா இதுல இறங்கி ஒவ்வொரு எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி கியூ பிரான்ச் செயல்படுச்ச ஒரு நேரத்துல எப்படி மது ஒழிப்புக்கு செயல்படுறாங்களோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒழிப்புக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இளைஞர்களை காப்பாற்றணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இது சம்பந்தமா தலைவர் ஆல்ரெடி அறிக்கை விட்டிருக்காரு. இது சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய போராட்டம் தலைவர்கிட்ட கேட்டு நாங்க நடத்துவோம். மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு கோவம் அவரை பத்தி பேசணும். அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறந்து விலகுது. நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க பஸ்ல மதியானம் நைட் 2 மணி வரைக்கும். எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் நாள் ஒன்னு சொல்றாரு, எங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். 4வது நாள் எப்படி சைன் போட்டார் 1000 பேத்துக்கு? எங்க போச்சு அவருடைய அறிக்கை? முதல் நாள் ஊழியர்களுக்கு இடம் பற்றாக்குறை இல்லைங்கிறாங்க. அப்புறம் 4வது நாள்ல 1000 பேருக்கு வேலை கொடுக்கறாங்க. ஆசிரியர்கள் நடு ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் அரசா? மா சுப்பிரமணிக்கு அறிவு இல்லாத ஒரு துறையை கொடுங்க. தயவு செய்து சுகாதாரத்துறை கொடுத்து தமிழ்நாடுடைய அரசை அவமானப்படுத்தாதீங்கிறது என்னோட வேண்டுகோள். சிஎம் விஜய் அவர்கள் 2026 வருவார். ஒட்டுமொத்தமா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எல்லாம் சரி செய்யப்படும். உண்மை வெளியே வரணும். கண்டிப்பா உண்மை வெளியே வரணும். 41 உயிர்கள் எங்க குடும்பத்தில் நாங்க இழந்திருக்கோம். அந்த உண்மைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க பற்ற எல்லா ஆதாரத்தையும் மினிட்டா நாங்க கொடுத்திருக்கோம். விசாரணை சரியா போயிட்டு இருக்கு.
ஒட்டுமொத்த மக்களோட இணைப்பு விழா 2026 மே மாசம் பார்ப்பீங்க, ஏப்ரல் மாசம் பார்ப்பீங்க. தேங்க்யூ. அது தலைவர் வந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார்.